டார்ச் லைட் தான் எனக்கு வேணும், பெட்ரூம் லைட்டே தான் வேணும் அப்படின்ற மாதிரி டார்ச் லைட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 6 சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, 6மே டார்ச் லைட்ல தான் வேணும் அப்படின்னு இவர் கேட்குறாரு. இது நடக்காது. அப்ப அவர் எந்த நம்பிக்கையில சார் வந்து 6 சீட்டு வந்து அவரோட சின்னத்துல கேட்கறாரு? இல்ல அரசியல் புரிதல் இல்லாம பண்றாரா? உண்மையிலே இவரோட கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து இந்த அரசியல்ல ஏற்படுத்துமா? இந்த கட்சி வந்து முதல்ல ஓபிஎஸ் இந்த முறையும் ஏமாற்றப்பட்டார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு தலைப்பு போடணும். பண்ருட்டி ராமச்சந்திரன் கட்சி ஆரம்பித்ததால் வந்து நடக்க போகிற தேர்தலில் தமிழக அரசியல் சூழலில் ஒரு சிட்டுக்குருவி வந்து உட்காந்துட்டு போகிற அளவுக்கு கூட ஒரு மாற்றம் நடக்காது. சீமானுடைய தாயாருக்கும் வந்து அந்த வரிசையில் வந்து ஒரு பெண்ணாக அவங்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இவர் ஏன் சார் வந்து திடீர்னு வந்து அவங்களுடைய தாயார்லாம் உள்ள கொண்டு வர? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் ரிப்போர்ட்டர்ஸ் வியூவர்ஸ்க்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூட வந்து ரிப்போர்ட்டர் திலீபன் இருக்காரு. ஸோ கொஷின்ஸ்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஷோக்கில் வெல்கம் பண்ணிக்கலாம். ஹாய் சார், வெல்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எல்இடி டிவி கொடுக்க போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ், அதாவது விமன்ஸ் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எடப்பாடி ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி பார்க்கப்படுறீங்க? இந்த இலவச அறிவிப்பு வந்து எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும்? எலெக்ஷனுக்கு இன்னும் சொல்ல ஒரு 3 மாதங்கள் இருக்குது அப்படின்ற போது இந்த 3 மாதங்களில் வந்து இந்த 5000 ரூபா நினைவு கூறப்பட்டுக்கிட்டே இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. இது எந்த அளவுக்கு வந்து திமுகவுக்கு பலன் தரும் அப்படின்றதையும் நம்ம வந்து முழுமையாக சொல்ல முடியாது. இந்த சூழலில் வந்து இந்த மாதம் வந்து அந்த உரிமை தொகைன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தொகையை வந்து இப்போ 1000 ரூபா வந்து திமுக அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதிமுகவுடைய அறிக்கையில் வந்து 2000 ரூபாயாக நாங்கள் தருவோம் அப்படின்னு ஒரு 1000 ரூபா கூட்டி சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு கட்சியில் வந்து ஒரு போட்டி போட்டுக்கிட்டு வந்து உரிமை தொகை ஏற்ற மக்களுக்கு ஒரு விதத்தில் மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் வந்து இப்போ திமுக அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்குது, இதை தாண்டி என்ன கொடுக்கலாம் அப்படின்னு. அவங்களும் ஸ்பெஷலாக ஒன்று வச்சுருக்காங்களே, வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாரையும் கவர் பண்ணுற மாதிரி அவங்களும் ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க இல்லையா? 2 பேருமே மாறி மாறி லிஸ்ட் வச்சுருக்காங்க. இப்போ அதாவது 2006 எலெக்ஷனில் வந்து திமுகவுடைய ஒரு வெற்றி, அந்த வெற்றிக்கு முதன்மை காரணமாக இருந்தது வந்து நம்மளுடைய கலைஞர் டிவி. அதாவது கலைஞர் டிவினா கலைஞர் சேனல் இல்லை, அந்த தமிழக அரசுடைய ஒரு கலைஞர் கொடுத்த டிவி. இன்றைக்கும் பேர் வந்து கலைஞர் டிவி தான். நம்ம வந்து சன் டிவி, ஜெயா டிவின்னு சொல்லுவோம். கலைஞர் சேனல் இருக்கு இல்லையா, அதை வந்து கலைஞர் டிவின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த அவங்க சொல்கிற கலைஞர் டிவின்றது டிவி பெட்டிங்க. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து அது ஊறி போயிருக்கு. ஏன்னா உண்மையாக சொல்ல போனால் வந்து அது ரொம்ப பெரிய விஷயங்க. ஒரு தொலைக்காட்சியை வந்து கிராமங்களுக்கெல்லாம் கொண்டு போய் செலுத்துறது. 2006ன்றதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து டிவின்றது எல்லா வீட்லேயெல்லாம் இருக்காது. ரொம்ப டிவின்றது அன்றைய விலைக்கு வந்து ஒரு 12,000 ரூபா, ஒரு 10,000 ரூபா இந்த தொகையில் இருக்கும். அன்றைக்கு வந்து 10,000ன்றது வந்து ரொம்ப பெரிய தொகை. அந்த தொகையை வந்து டாலி பண்ணுற மாதிரியான விஷயங்கள், அதுக்கு அஃபோர்டபுளான மக்கள் மட்டும்தான் அதை வாங்கினாங்க. அப்போ ஒரு கிராமங்களில் எல்லா பக்கமும் வந்து தொலைக்காட்சியை கொண்டு சேர்த்துனது வந்து அதுதான். அதனால் வந்து அந்த டிவி திட்டம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு பார்க்கப்பட்டுச்சு. இந்திய அளவில் வந்து அது ஒரு முக்கியமான திட்டமாகவும் பார்க்கப்பட்டுச்சு. இப்போ அது மாதிரி இன்றைக்கி வந்து எல்இடி டிவி காலம் மாறிடுச்சு இல்லையா? டிவியிலேருந்து எல்இடி டிவி வந்தாச்சு இல்லையா? எல்இடி டிவி கொடுக்கலாம், அடுத்து என்ன கொடுக்கலாம்? இப்போ ஜெயலலிதா ஆட்சி வருது, அதில் வந்து மிக்சி, கிரைண்டருன்னு எல்லாமே கொடுத்தாங்க. இப்போ மாறி இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை வந்து நம்ம நிறுத்த முடியாது. இப்போ என்ன இலவசம் கொடுத்து மக்களை கெடுக்குறீங்களா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா வந்து அதற்கும் பதில் இருக்குது. இது வந்து மக்களை கெடுப்பதற்காக இல்லை, வளர்த்துவதற்காக அப்படின்னு. இதில் இலவசங்களுக்கு பின்னாடி ஒரு பக்கத்தில் வந்து ஆதரவும் இருக்குது, ஒரு பக்கம் எதிர்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஆதரிக்கக்கூடிய தரப்பு யார் அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையும் வாங்கக்கூடிய அஃபோர்டபுளான ஒரு மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாமே வாங்கிடுவாங்க. அவங்களால வந்து டிவி வாங்க முடியும். அவங்களுக்கு தோணும் என்னென்னா, நீயே எனக்கு இலவசமாக தர அப்படின்னு. இது யாருன்னா, என்னாலே வாங்கிக்க முடியும், நீ எதுக்கு இலவசமாக தர, இலவசமாக தந்து நாட்டை சீர்குலைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்களுடைய ஒரு குரல் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வாங்குறதுக்கு வழி இல்லாத மிக ஏழ்மையான ஒரு மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் வந்து இது ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு போகுது. மக்கள் வந்து அந்த வாங்குற நன்றியோட ஓட்டு போடுறாங்க. இதுதான் நடந்திருக்கு. ஓகே. ஸோ அதனால் வந்து இப்போ ஸ்டாலின் வந்து ஒரு 5000 ரூபா கொடுக்குறாரு ஒட்டுமொத்தமாக, அப்படி ஒரு உதவித்தொகையாக கொடுக்குறாருன்னா அது அந்த நன்றி வந்து அவருக்கு போய் சேரும்னு வந்து அவருக்கான அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இப்போ இதைத்தான் வந்து இப்போ எடப்பாடி மட்டும் விடுவாரா? நிச்சயமாக நம்ம எப்படி
இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு போட்டியே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இது எலெக்ஷன் அந்த இது பரப்புரை முடிகிற வரைக்குமே இது நடந்துகிட்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மின்சார கட்டணம் உயர்வை வந்து தடுக்க போகிறோம், அதாவது அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா ப்ளஸ் வந்துட்டு ரேஷன் கடையில் கொடுக்க போகிற பொருட்கள்லாம் தரம் உயர்த்தி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலேயே இருந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய மாதிரி விஷயங்கள் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த இலவசங்கள் எல்லாம் வந்து ஓட்டா மாறும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பொதுவாக வந்து இப்போ மின் கட்டணம் வந்து ஒவ்வொரு மாதமும் கட்டணம் கொடுக்குற மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே வந்து மெஜாரிட்டி யார் அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே வந்து நம்ம தமிழக ஓட்டில் வந்து அந்த பர்சன்டேஜ் எடுத்து நீங்கள் பார்க்கும்பொழுது எனக்கு எக்ஸாக்டாக பர்சன்டேஜ்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நான் சொல்கிறேன், பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்க்கும்பொழுது வந்து இந்த பணக்காரர்கள் அப்படின்ற அந்த கேட்டகரி வந்து மிக குறைந்த சதவீதம் தான். அப்போ இந்த ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கம் இருக்கு இல்லையா, உயர் நடுத்தர வர்க்கம் கூட கிடையாது, இந்த ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கம், இந்த மக்கள் தான் வந்து பெரும்பான்மையில் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி யோசித்தா தான் பெரும்பான்மையான ஓட்டை பெற முடியும். அப்போ இன்றைக்கி சொல்லக்கூடிய திட்டங்கள், கொண்டு வரக்கூடிய நாங்கள் வாக்குறுதிகள் எல்லாமே வந்து இந்த ஏழை நடுத்தர மக்கள் இவர்கள் பயனடைய மாதிரி இவர்கள் எதை விரும்புவார்களோ அதை நோக்கி தான் இருக்கும். பணக்காரர்களுடைய ஓட்டை பற்றி வந்து அவங்களுக்கு வந்து பெரிதாக அக்கறை கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய ஓட்டுக்காக மட்டுமே பண்ணால் இங்கே வந்து பெரும்பான்மை வாக்குகளை இழக்க வேண்டி வரும். அதனால தான் சில கட்சிகள் வந்து பணக்காரர்கள் மட்டுமே ஓட்டு போடுற கட்சிகள்லாம் வந்து முன்னாடி இருந்தது, அது வேற கதை. ஆனால் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து திமுக அதிமுகலாம் ஏன் வந்து இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சது அப்படின்னா, இது வந்து ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கான கட்சியாக தங்களை வந்து வச்சுக்கிட்டது தான் காரணம். அதாவது திமுகவும் சரி திமுகவுடைய தொடர்ச்சியாக தான் வந்தது வந்து அதிமுக. ஸோ இந்த கட்சிகள், இந்த திராவிட கட்சிகள் இது எல்லாமே வந்து பார்த்தா வந்து இந்த ஏழை நடுத்தர மக்கள் அவர்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அப்படி தான் வந்தது, உருவான கட்சி அது. ஆனால் அவங்களுடைய திட்டங்களும் வந்து இந்த வர்க்கங்களை சார்ந்து தான் இருக்கும். சார், ஆல்ரெடி மினிஸ்டர் காந்திக்கும் வந்து முதலமைச்சருக்கு ஒரு சின்ன வாய்க்க தகராறு அப்படின்னே சொல்லலாம். அவர் என்னதான் வந்து சிஎம் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அது இதுன்னு பண்ணாலுமே சிஎம் வந்து எதுக்குமே வந்து பிடிபடலை. உண்மையில கோவம் வச்சது தான் அப்படின்னு இதை பற்றி நம்ம ஆல்ரெடி முன்னாடி கூட நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போ அகெயின் வந்துட்டு டாடா ஆர்கனைசேஷனோட ஒரு ஃபங்க்ஷன்லேயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவர் வந்து பயங்கரமாக இந்த வாட்டி பாருங்க நான் சிஎம்ஐ கண்டிப்பாக சமாதானப்படுத்தி ஆகும் அப்படின்னு சொல்லி காந்தி ஒரு விஷயம் பண்ணுறாரு. பட் ஆனால் அதுக்கே ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி சிஎம் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் என்ன மாதிரி பண்ணாலும் சமரசம் ஆவார் இல்லை ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்குள்ள இருக்க பிரச்சனையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பிப்ரவரி 9 வந்து ராணிப்பேட்டை சிப்காட்டில் வந்து டாடா நிறுவனத்துடைய ஒரு தொழிற்சாலையுடைய வந்து ஒரு திறப்பு விழா நடந்திருக்கு. அதுக்கு வந்து முதலமைச்சர் வரான்னு சொன்னோன்னே இந்த மேலதாள தாரத்தப்பட்டைகள் மூலக மேலதாள வரவேற்பு இருக்கிற பிரச்சனையில நாங்க முடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு முதல்வருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வரவேற்பு கொடுத்தோம்னா அதில் இம்ப்ரெஸ் ஆகி மற்றதெல்லாம் மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஏற்பாடெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட முதல்வர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ரூட்டை மாத்திரா, உனக்கு பகைதான்ற மாதிரி வந்து அவர் அப்படியே ரூட்டை மாற்றிட்டு இன்னொரு ரூட்டில் போயிட்டார். வேற வாசலில் வந்தோடனே அதை கேள்விப்பட்டோன்னா, ஐயோ என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்கும் மரியாதை இல்லாமல் போச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் கூட்டத்துக்கு போயிருக்காரு. அங்கேயும் வந்து இவரை பெருசாக கண்டுக்கலையாம். அதனால் வந்து ரொம்ப வேதனையில் தான் இருக்கார். எலெக்ஷன் நெருங்கிட்டு வர நேரத்தில் வந்து நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மாநாடு வந்து நடைபெற்றுட்டு இருக்கு சார். அதில் வந்து குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் வந்து ஒரு மாநாடு ஒன்று நடத்த போறாரு, பிரம்மாண்ட மாநாடு ஒன்று நடத்த போறாரு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அது திருச்சியில் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா, அதாவது சீமானோட தாயார் வந்துட்டு மாநாட்டில் வந்து எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு வந்து வீடு வீடாக போய் அவங்க இன்விடேஷன் கொடுக்குறாங்க. அவங்க வந்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து அவங்களும் வந்து ஒரு தொகுதியில் போட்டியிட போகிறதா ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கே. அவங்க தாயார் வந்து அண்ணம்மாள், அவங்க வந்து சிவகங்கை மாவட்டம் அரணையூர் தொகுதியில் வந்து நிற்க போகிறாங்க. அது வந்து நியூஸில் தான் அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இவர் ஏன் சார் வந்து திடீர்னு வந்து அவங்களுடைய தாயார்லாம் உள்ளே கொண்டு வர்றாரு? ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து தமிழ் அன்னை அப்படின்னு பயங்கரமாக பேசக்கூடிய ஒரு ஆள். இல்லை, சீமான் வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அவங்க வந்து அந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கணக்கு இருக்குது. இத்தனை ஆண்கள் இத்தனை பெண்கள், பெண்களுக்கும் ஒரு 50% இது இருக்கணும், சரிசமமான ஒதுக்கீடு இருக்கணும், பெண்கள் வந்து நிறையா நிற்கணும் அப்படின்ற அந்த பெண்களுக்கான வாய்ப்பு அப்படின்னு நிறையா அவங்க அந்த இட ஒதுக்கீடு தொடர்பாக யார் யாருக்கு சீட்டு கொடுக்குற அந்த இது சம்மந்தமாக நிறையா அவங்களுக்குன்னு ஒரு கொள்கைகள் உண்டு, அஜெண்டா உண்டு. அதன்படி வந்து அவங்க பெண்களுக்கு நிறைய பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துருக்க முடியும். அப்போ சீமானுடைய தாயாருக்கும் வந்து அந்த வரிசையில் வந்து ஒரு பெண்ணாக அவங்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு.
இப்போ இந்த மாநாடு வந்து திருச்சியில் வந்து இப்போ நடக்க போகுது 21ஆம் தேதி. அந்த மாநாடை வந்து ஒரு பிரம்மாண்டமாக நடத்தணும் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய நாம் தமிழருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு மாநாடு. எல்லா மாநாடுமே பெரும்பாலும் மாநாடு அப்படின்னாலே ஒரு தமிழக அளவிலான மாநாடுனாலே அது திருச்சியில் தான் நடக்கும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு தமிழ்நாட்டோட மையம். அப்போ அந்த மாநாட்டுக்கு என்ன ஹைலைட்னா வந்து அவங்க அம்மா வந்து இந்த எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா வந்து வெத்தலை கையில் வச்சு தான் வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்களே, அது மாதிரி வந்து அவங்க ஊரில் வந்து சொந்த ஊரில் எல்லாரையும் போயிட்டு வந்து இந்த மாதிரி என் பையன் மாநாடு நடக்குது, அவசியம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு விஷயம். இது வந்து இதில் பெருசாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு அம்மா சென்டிமெண்ட். ஓகே. இதை தொடர்ந்து இன்னொரு பக்கம் வந்து மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் வந்து ரொம்ப குஷியில் இருக்காரு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ரீசன் என்னன்னா, அவர் வந்து 6 சீட்டு கேட்டார், கூட்டணி கட்சியில் இருக்கவங்க கிட்ட 6 சீட்டு கேட்டார். ப்ளஸ் வந்து டார்ச் லைட்டு தான் எனக்கு வேணும், பெட்ரமாஸ் லைட்டை தான் வேணும் அப்படின்ற மாதிரி டார்ச் லைட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு வந்து பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடந்திருக்காமே, வந்து டிஎம்கே சார்ந்து ஒருத்தவங்க வந்து அவ்வளோதானே பார்த்துக்கலாம், தலைவர்கிட்ட பேசிக்கலாம், நடந்துரும் உனக்கு அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக ஒருத்தவங்க சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அப்படி யாரோ ஒருத்தர் சொல்லிட்டா அது உடனே நடந்துருமா? அப்படியெல்லாம் இல்லை. அவர் இப்போ 6 சீட்டுக்கு, அதாவது கமல் வந்து இப்போ மக்கள் நீதி மையம் கூட்டணியில் இருக்க 6 சீட்டு கேட்குறாரு. இப்போ அந்த 6 சீட்டை வந்து முதல்ல வந்து கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. முதல்ல அந்த 6 தகுதியான வேட்பாளர் இருக்காங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சரி, இதில் இந்த ஒரு விஷயம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம், 6 சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம், 6மே டார்ச் லைட்டில் தான் வேணும் அப்படின்னு இவர் கேட்குறாரு. இது நடக்காது. ஏன்னா கமல்ஹாசனுக்கு முன்னாடியே வந்து இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறவர் வந்து திருமாவளவன். நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 சீட்டு கொடுப்பாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் விசிகாவுக்கு அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ரவிக்குமார், இன்னொன்று திருமாவளவன் நிற்பார். திருமா மட்டுமே தான் வந்து பானை சின்னத்தில் நிற்பார். அவர் மட்டும்தான் விசிகாவுடைய சின்னமான ஒரு பானை சின்னத்தில் நிற்பார். மற்றபடி ரவிக்குமார் வந்து உதயசூரியனில் தான் நிற்பார். ரவிக்குமார் ஆக்சுவலி அஃபிஷியலி ரவிக்குமார் வந்து திமுக எம்எல்ஏ தான், திமுக எம்பி தான். இதுதான் வந்து விசிகாக இருக்குது. இப்படி அவர் எந்த நம்பிக்கையில சார் வந்து 6 சீட்டு வந்து அவரோட சின்னத்துல கேட்கறாரு? கேட்கலாம், அரசியல் புரிதல் இல்லாம பண்றாரா? இல்லை, கேட்கறது என்ன வேணால் கேட்கலாம், கொடுப்பாங்களாங்கிறதுன்னு விஷயம். ஓகே. இப்போ இந்த 6 சீட்டு கேட்டிருக்காரு. இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து கேட்குறது வந்து இயல்பானது. நான் வந்து 10 கூட கேட்கலாம். அது இது மாதிரி தான், நம்ம வந்து ஒரு கடைக்கு போகிறோம், கடைக்கு போய் பேரம் பேசுறது இல்லையா, அதே தான். நம்ம வந்து 300 ரூபா சொன்னாங்கன்னா வந்து 150 ரூபா கொடுங்கன்னு கேட்குறவங்க இருக்காங்க, 100லேருந்து வரவங்களும் இருக்காங்க, 75 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்களே. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பேரம் பேசி தங்களுக்கானது அடையணும்னு பார்ப்பாங்க. அது மாதிரி வந்து இவர் 6 சீட்டு கேட்டிருக்காரு. அது இவர் 6 கேட்டால் கடைசியில் வந்து ஒரு 3க்கு வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு. இது வந்து ஒரு ரியாலிட்டி ஒன்று இருக்குது. 6 சின்னமே கொடுத்தாலும் 6மே டார்ச் லைட் அப்படி கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி தான். ஏன்னா இன்றைய சூழலில் வந்து ஒரு கடுமையான போட்டி நடக்க போகுது. வர எலெக்ஷன் வந்து கடுமையான ஒரு போட்டி நடக்க போகுது. ஏன்னா வந்து ஒரு தனிப்பெரும்பான்மை வந்து எந்த கட்சிக்குமே தனிப்பெரும்பான்மை கிடைக்குமா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வி. இந்த சூழலில் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கூட்டணி கட்சி சின்னத்துல எல்லாம் வந்து 6 சீட்டை எடுத்து கொடுக்குற அளவுக்கு வந்து திமுக இன்றைக்கி வந்து இல்லை. மேபி அதனால் 6 சீட்டு கொடுத்தாலும், நான் சொல்கிறேன் கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். இருந்தாலும் கொடுத்தாலும் ஆனால் டார்ச் லைட் சின்னத்தில் வந்து கிடைக்காது. இதுதான் உண்மை. சார், இதை தொடர்ந்து இன்னொருத்தர் வந்து தனியாக ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், பண்ருட்டி ராமச்சந்திரன். கண்டிப்பாக வந்து இந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவரும் அதை தான் சொல்லியிருக்காரு. ப்ளஸ் வந்து கட்சி பேரே வந்து எம்ஜிஆர் சாரோட பேரை மென்ஷன் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சி வந்து தாவேகா கூட கூட்டணி போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்கிறாங்க. உண்மையிலே இவரோட கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து இந்த அரசியலில் ஏற்படுத்துமா? வரப்போகிற எலெக்ஷனில் ஒரு சேஞ்சஸை கொடுக்குமா? தாவேகா கூட கூட்டணி இருக்குமா? இந்த கட்சி வந்து முதல்ல ஓபிஎஸ் இந்த முறையும் ஏமாற்றப்பட்டார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு தலைப்பு போடணும். ஏன்னா வந்து ஓபிஎஸ் வந்து எப்படியாவது வந்து பாஜக கூட்டணிக்குள்ளே இணைஞ்சிடலாம் அப்படின்னு வந்து கனவு கண்டார். அதற்கான வேலையெல்லாம் பார்த்தாரு. ஆனால் சூழல் வந்து அந்த மாதிரி சாதகமாக இல்லை. எடப்பாடி வந்து அதுக்கெலாம் வந்து தெளிவாக செக் வச்சுட்டாரு. அதனால் வந்து எடப்பாடி வந்து நான் கூப்பிட்டப்ப நீ வரல அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம்.
நீ வந்து இப்போ அங்கிட்டு இருந்து பாஜகவோட ஒட்டிக்கிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கூட நினச்சிருப்பாரு. இந்த சூழலில் வந்து அதிமுக தலைமை அதிமுகவும் அமமுகவுமே இன்றைக்கி இணைஞ்சிருச்சு ஒரு இந்த என்டிஏ கூட்டணியில். அதிமுக தலைமையிலான இன்றைக்கான இந்த கூட்டணியில் இவங்க எல்லாமே வந்து இணைஞ்சிட்டாங்க. இந்த சூழலை வந்து இப்போது கலெக்டரி விடப்பட்டார் ஓபிஎஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து ரொம்ப பரிதாபகரமாக இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது வந்து எப்படியாவது நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு, பாஜக கூட்டணிக்குள்ளே எப்படியாவது உள்ளே போயிடலாம் பாஜக மூலமாக அப்படின்னு வந்து அவர் நிறையா முயற்சி பண்ணதாகவும், ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. இந்த சூழலில் வந்து அவங்களுடைய அந்த உரிமை மீட்பு குழு இருக்கு இல்லையா, அதோடைய ஆலோசகராக இருந்தவர் தான் பண்ருட்டி ராமச்சந்திரன். பண்ருட்டி ராமச்சந்திரன் பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி. அதில் வந்து அவர் வந்து அவருக்கு அனுபவம் மிக்க கட்சிகளே இல்லை, அவர் இல்லாத கட்சிகளே கிடையாது. அந்த அளவுக்கான எல்லா கட்சிகளையும் அங்கம் வகிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை தான் அவர். அவரை வந்து ஒரு ஆலோசகராக வச்சு பண்ணிகிட்டு இருந்த அந்த சூழலில் வந்து பார்க்குற வரைக்கும் பார்த்தாங்க ஓபிஎஸ்ஸை யாருமே சேர்த்துக்கல. சரி, ஓபிஎஸ் கூட இருந்தால் நம்ம நிலைமையும் அவ்வளோதான். ஏன்னா தேர்தல் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வருது. இந்த டைமை விட்டால் நமக்கு வேறு வாய்ப்பு கிடையாது. அப்போ இப்போயே ஆளாளுக்கு ஒரு இடத்துல செட்டில் ஆகிறது தான் நல்லது அப்படிங்கிற ஒரு. இதில் என்னன்னா வைத்தியலிங்கமும் வந்து ஓபிஎஸ் கூட இருந்தார். அவர் வந்து டிஎம்கே கூட போய் கூட்டணி வச்சுட்டார். இன்னொருத்தர் வந்துட்டு நான் இன்னொரு கட்சிக்கெல்லாம் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் அரசியலை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸோட ஆதரவாளர் ஒருத்தர் தெரிவிச்சிட்டாரு. எந்த தைரியத்தில் சார் வந்துட்டு பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து தனியாக ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு? அதாவது தனியாக ஒரு கட்சி தொடங்குறதுன்றது யார் சேர்த்துக்கலேன்னு என்ன பண்ணுறது, எங்கே போக முடியுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இப்போ ஓபிஎஸ் வந்து யாரும் அதாவது இல்லை, முதல்ல ஒரு விஷயம், ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் உடைய செல்வாக்கு இப்போ ஒட்டுமொத்தமாக காலியாச்சு. ஓகே, இப்போ அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஓபிஎஸ் வந்து ஏதோ பாஜகவுடைய ஒரு துணை கொண்டு அவர் கொஞ்சம் சில காலத்தை வந்து ஓட்டிகிட்டு இருந்தார். இன்றைக்கி பாஜகவும் வந்து ஓபிஎஸ் கூட ரொம்ப இபிஎஸ் கூட ரொம்ப அணுக்கமாகி இப்போ அரசியல் சூழல் வந்து ரொம்ப அந்த அரசியல் பொறுத்த வரைக்கும் வந்து எப்போ எந்த திசையில் திரும்ப எதுவுமே தெரியாது. அந்த கலநிலவரம் வந்து டோட்டலாக மாறிடுச்சு. இதில் வந்து நிர்கதியாக நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா அது ஓபிஎஸ் தான். அப்போ எந்த விதமான, அதாவது ஓபிஎஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எலெக்ஷனில் நிற்பார், ஏதோ ஒரு கூட்டணியில் வந்து அமைப்பார், அதன் மூலமாக தங்களுக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும்னு அவர் கூட இருந்த ஒரு கும்பல் இருக்கு இல்லையா, ஒரு வட்டம், அவருடைய வட்டம், அது என்ன ஆகும்னா வந்து கலைஞ்சு போயிடும். இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்ம போய் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறதா உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தங்களுடைய வாய்ப்புகளை தேடி வந்து அது இடமாறிட்டே இருப்பாங்க. அப்படி தான் வந்து வைத்திலிங்கமெல்லாம் வந்து கிளம்பிவிடாரு. ஏன்னா இங்கேருந்து வந்து நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்றது தெரிஞ்சுதான். இப்போ அதோடைய தொடர்ச்சி தான் இது. என்ன இவரால் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரனால மறுபடியும் போய் ஒரு இடத்த போய் உட்கார்றது இதெல்லாம் எதுவும் வந்து செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சதால் நேராக வந்து எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர் அண்ணா திமுக அப்படின்ட்டு ஒன்று பேர் அனௌன்ஸ் பண்ணி நான் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. வழக்கமாக கட்சி ஆரம்பித்தா வந்து எப்படி நார்மலாக சொல்கிறேன், இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்குது தெரியுமா, அது அவ்வளோ கட்சிகள் இருக்குது. அதோடைய லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தா தெரியும். இப்படியெல்லாம் கட்சி இருக்கான்னு நம்ம கேட்போம், ஆனால் அது ஒரு கட்சி. அப்புறம் கட்சி ஆரம்பிக்கின்றது ரொம்ப சர்வசாதாரண விஷயந்தான். என்ன ஆரம்பித்து எங்களுக்குன்னு ஒரு படைபலம் இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் காட்டினா நாங்கள் வந்து ஒரு கூட்டணி வச்சுக்க போகிறோம் அப்படின்னு போய் ஒரு கூட்டணியில் போய் உட்காந்து அவங்களும் வந்து ஏதோ ஒரு 2 சீட்டு 3 சீட்டு கொடுப்போம், என்ன இருந்தாலும் ஒரு மூத்த அரசியல்வாதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக கொடுக்கலாம். அதன் மூலமாக ஏதாவது கொஞ்சம் ஒரு பண பரிவர்த்தனைகள் எது வேணாலும் நடக்கலாம். அதற்காக தான் பண்ணுறாங்களே தவிர்த்து இதில் சொல்லிக்கிற மாதிரி எந்த மாற்றமும் நடக்க போகிறதில்ல. பண்ருட்டி ராமச்சந்திரன் கட்சி ஆரம்பித்ததால் வந்து நடக்க போகிற தேர்தலில் தமிழக அரசியல் சூழலில் ஒரு சிட்டுக்குருவி வந்து உட்காந்துட்டு போகிற அளவுக்கு கூட ஒரு மாற்றம் நடக்காது. இதுதான் உண்மை. அதனால் அந்த அரசியல் சூழலை இது எந்த இடத்துல மாற்றாது. ஏதோ ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம வந்து இந்த மீம் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து வேணால் மீம் போட்டுக்கலாம். இதை வச்சு எல்லா தேர்தலுக்கும் வந்து ஒரு கட்சி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கட்சியை அதை பயன்படுத்திக்கலாம். மற்றபடி வந்து இந்த கட்சியை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறோம். நீங்களும் வழக்கம் போல் கிளியரான பதில் சொல்லுங்கள் சார். தேங்க்யூ. ஓகே, நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.